ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸாம்பிள் 9 ஃப்ரம் சால்விங் எக்ஸாம்பிள்ஸ் யூசிங் ட்ரீ டயகிராம்ஸ் எக்ஸர்சைஸ் தான் பண்றோம். ஸோ அந்த பழைய வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம 9த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பழைய வீடியோல நம்ம 7த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், 8த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், 5த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், 6த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், இப்போ 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே போன வீடியோல பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ கன்வெர்ட் திஸ் நியூமெரிக்கல் ஸ்டேட்மெண்ட் இன்டு ட்ரீ டயகிராம் அதான் கேட்டிருக்கான். ஸோ இந்த பெரிய ஸ்டஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த பெரிய ஸ்டஃப் இதை வந்து எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லலாம். இந்த பெரிய பிளாப் இந்த மாதிரி நிறைய கொச்ச கொச்சன்னு இருந்துச்சுன்னா அது பிளாப்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கேயே பார்த்தீங்கன்னா இது ஆர்ச்சஸ். ஸோ எல்ஹெச்எஸ்க்கும் ஆர்ச்சஸ் நடுவில் இருக்கிறது தான் ரூட். அது உங்களுக்கே தெரியும், ரூட். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் எழுதிங்க, அப்புறமா நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ச்சஸ் தனித்தனியாக எழுதிக்கலாம் ஸ்லோவா. ஸோ ரூட்டை ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். டிவிஷன். ஸோ அந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற நோடு வந்து டிவிஷன் ஆப்ரேஷன் தான் பண்ணுது. ஸோ இப்போ ஆர்ச்சஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ஆர்ச்சஸ் குட்டியா இருக்கிறதுனால ஆர்ச்சஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். 8 இன்டூ 4 + 2. ஸோ 8 இன்டூ எப்படி எழுதலாம்? இன்டூ 8 4 + 2. 4 + 2 அவ்வளோதான். ஸோ 4 + 2 × 8 வந்து ஆர்ஹெச்எஸ். சம்திங் டிவைடட் பை 4 + 2 × 8. அந்த சம்திங் நம்ம எப்படி எழுதலாம்? வேற பென் யூஸ், வேற கலர் யூஸ் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் இது தனியா இருக்கு. இங்கேயும் கொச்ச கொச்சன்னு இருக்கிறதுனால நீங்க மறுபடியும் இதை டீகம்போஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ், இது ஒரு ஆர்ஹெச்எஸ், இது ஒரு ரூட். இந்த இன்டூ சிம்பிள் ஒரு ரூட், இந்த இன்டூ சிம்பிள் ஒரு ரூட், இது ஒரு ரூட். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ மறுபடியும் நீங்க ப்ரொசீட் பண்ணணும். ரூட்டை ஃபர்ஸ்ட் எழுதுங்க, இன்டூன்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற பிராக்கெட் எது? 10 × 5. ஸோ 10 × 5 ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஸோ 10 × 5, 10 × 5. அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்கான்? +6. ஸோ +6. ஸோ +6 இன்டூ 10 × 5 +6 இன்டூ 5 + 6 - 2. 5 + 6 - 2. ஸோ +5 போட்டுருங்க. இல்லை 6 - 2 ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஏன்னா 6 - 2 தான் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற பிராக்கெட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 6 இதை எழுதி அழிச்சிடுறேன். இதெல்லாம் தேவையில்லாத எல்லாத்தையுமே அழிச்சிடுறேன். இப்போதான் கொஞ்சம் கிளியரா இருக்கும் உங்களுக்கு எது எது எங்க இருக்குன்னு. ஸோ இப்போ என்ன பண்றோம்? நம்ம இதுதான் எழுதுறோம். நம்ம 5 + 6 - 2. ஸோ இந்த இதுல இருக்கிற இதை முடிச்சிட்டோம். நம்ம 10 × 5 + 6 எழுதி முடிச்சிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா 10 × 5 + 6 முடிச்சிட்டோம். 5 + 6 - 2 தான் எழுத போறோம். ஸோ 5 + 6 - 2 எப்படி எழுதலாம்? +5 போடுங்க. 6 - 2 தான் எழுதணும். இப்போ 6 - 2 அவ்வளோதான். 6 - 2 +5, 10 × 5, 10 × 5 + 6 இன்டூ 6 - 2 +5 அவ்வளோதான். டிவைடட் பை 4 + 2 × 8 அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சரு. ஸோ வேணா நான் இதை மட்டும் இதை ஃபுல்லா இது பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. பண்ணியாச்சு. அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். ஓகே, இது ஓகே தான். இதுவே ஓகே தான். இன்ஃபேக்ட் இதான் ஃபுல் ஆன்சர். ஸோ வேணா ஷ்ரிங்க் பண்ண மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். ஷ்ரிங்க் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சா? ஓரளவு கவர் ஆயிடுச்சு. ஓகே, இது இப்போ கூட ஃபுல்லாக கவர் ஆகல. ஸோ அப்படியே இப்படியே இருக்கட்டும், பரவாயில்ல. ஸோ இதான் ஃபுல் ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 9 ஃபுல் ஆன்சர் இதான். 10 × 5 + 6 இன்டூ 6 - 2 + 5 இது வந்து ஆர்ஹெச்எஸ் டிவைடட் பை 4 + 2 × 8 அவ்வளோதான். ஸோ வேணா ஃபைனலாக நான் எழுதிடுறேன் ஸ்டேட்மெண்ட் கூட. 10 × 5 + 6 இன்டூ 6 - 2 + 5 டிவைட் பை 4 + 2 × 8. அது அப்படியே சொல்லிடுறேன், எழுத கூட தேவை. இங்கே எழுதி வச்சிருக்காங்களே. ஸோ அதை திருப்பி ஏன் எழுதணும்? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். எக்ஸாம்பிள் 10 அவ்வளோதான். ஸோ எக்ஸாம்பிள் 10 எப்படி பண்ணலாம்? அதே மாதிரி இதுதான் வந்து எல்ஹெச்எஸ், இது வந்து எல்ஹெச்எஸ், இது வந்து ஆர்ஹெச்எஸ், இது வந்து ரூட். இதான் ரூட். ஸோ எல்ஹெச்எஸ்க்கும் ஆர்ஹெச்எஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தான் ரூட்டு. ஸோ ரூட்டை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க, ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ எல்ஹெச்எஸ் இங்கே எழுதிக்கோங்க 20ன்னு. ஆர்ஹெச்எஸ் நம்ம எழுதலாம். இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிராக்கெட்டா, இது ஒரு பெரிய பிராக்கெட்டு, இது ஒரு பெரிய பிராக்கெட்டு, அதுக்குள்ள ஒரு குட்டி ஒரு கேர்லி பிராக்கெட் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ரவுண்ட் பிராக்கெட் இருக்கு. ஸோ இந்த ரவுண்ட் பிராக்கெட் தான் நீங்க பாட்டம் மோஸ்ட்ல எழுதணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். ஸோ 6 × 3. ஸோ இங்கே எழுதிக்கிறேன். 6 × 3 அவ்வளோதான், எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? 6 × 3 -10/5. -10/5 பாட்டம்லேருந்து அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். ஸோ -10/5, 10/5. ஸோ 6 × 3 -10/5 ஒழுங்கா எழுதிக்கிறது. ஸோ 10/5, 6 × 3 -10/5. வேற என்ன கொடுத்துருக்கான்? +8 × 2, +8 × 2, +8 × 2 அவ்வளோதான். ஸோ இதையும் கம்பைன் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ 20 + 8 × 2. ஓகே, ஒரே நிமிஷம்.
ஓகே. இங்க சின்னதா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். சின்னதா ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டேன். ஸோ இது மட்டும் அடிச்சுங்க. இந்த கனெக்ஷன் மட்டும் அடிச்சுட்டா போதும். இந்த கனெக்ஷன் அடிச்சுட்டு நீங்க இந்த கனெக்ஷன் எங்க குடுக்கணும்னா, இங்க குடுக்கணும் பேசிக்கா. இதையும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான். ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்ட்டா வரும். ஸோ 20 பிளஸ் 6 into 3 minus 10 divided by 5 plus 8 into 2. ஸோ அதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ 20 பிளஸ் 6 into 3 minus 10 divided by 5, 6 into 3 minus 10 divided by 5, 6 into 3 minus 10 divided by 5 plus 8 into 2 plus 8 into 2 அவ்வளவுதான். ஸோ இதான் ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டே இதான். ஸோ கிரீன் கலர் தனியாக வச்சுக்கோங்க அவ்வளோதான். இந்த எல்லோவையும் கிரீனையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கே மட்டும் தான் நான் அப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 10th கொஸ்டின். ஸோ நான் இதை அழிச்சிடுறேன் நான் தேவையில்லாது. ஏன்னா அதே ஸ்டேட்மெண்ட் தான் மேலேயும் கொடுத்துருக்கான். ஸோ ஒழுங்காக அழிச்சிடுறேன் அவ்வளோதான். கரெக்டாக அழிச்சிடுறேன் அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ இப்போ வேணா இதை ஸ்ட்ரிங் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்ட்ரிங் பண்ணிட்டா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக எடுத்தாச்சு. அவ்வளோதான். ஸோ இதை வேணா இன்னுமே நல்லா ஸ்ட்ரிங் பண்ணிடலாம். ஸ்ட்ரிங் பண்ணி உரமாக வச்சிடலாம். இங்கே வச்சிடுறேன் கரெக்டாக இருக்கும். ஸோ 20 ப்ளஸ் 8 into 2, 20 plus 8 into 2 plus 6 ஓகே இது வந்து 6 into 3 minus 10 divided by 5 plus 8 into 2 plus 20 அப்படி என்ன சொல்லலாம். ஸோ plus 20 நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இது ஓவரால் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஸோ 10th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இதான் ட்ரீ டயக்ராம் ஃபார் 10th கொஸ்டின். இப்போ நம்ம அடுத்த இது போகலாம். அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ இது வந்து டாபிக் 5.2 பார்த்துடலாம். கன்வர்ஷன் ஆஃப் ட்ரீ டயக்ராம்ஸ் இன்டு நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் கன்சிடர் த ட்ரீ 8 plus 2 into 10 minus 5. So we could first find 8 plus 2 as 10 and then find 10 minus 5 as 5. இது தெரியும் நமக்கு. 8 plus 2 na 10, 10 minus 5 na 5. When we multiply the results 10 and 5 we get 50. When the nodes for addition and subtraction are interchanged. அதாவது இந்த ரெண்டு நோடையும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு நோடையும் நீங்க மாத்தி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. The value remains the same which is represented using the diagram as given below. ஸோ இது ஈக்குவல் தான் வரும். ஏன் ஈக்குவல் வருது பேசிக்கா? ஏன்னா ரூட் பாத்தீங்களா இங்க இதை இன்டர்சேஞ்ச் பண்றதுனால வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதை பத்தி யோசிக்க கூடாது. நீங்க ரூட் பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். இந்த ரூட் வந்து மல்டிபிளிகேஷன் இருக்கு. ரூட் வந்து இதுவா இல்ல இதுவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆர்டர் டசன்ட் மேட்டர். ஸோ மல்டிபிளிகேஷன் இஸ் போத் கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ் கம்யூட்டேட்டிவ் பேசிக்கா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் டஸ் நாட் மேட்டர் ஃபார் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ட் மல்டிபிளிகேஷன். ஆர்டர் டஸ் நாட் மேட்டர் ஃபார் பிளஸ் அண்ட் இன்டூ. Order does not matter for multiplication and addition. Multiplication को order matter ला, addition को order matter ला. A plus B equal to B plus A into B is the same as B into A. So once அது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க இந்த அதுக்கப்புறம் நீங்க இதை ரிவர்ஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ A into B is the same as B into A. ஸோ இதுவும் ஆர்டர் மாத்தினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா A plus B is the same as B plus A. இங்கே ஆர்டர் மாத்தினா பிரச்சனை இல்லை. இங்கே ஆர்டர் மாத்திருக்கீங்க பார்த்தீங்களா. ஆனால் ஓவரால் ஆன்சர் இதுக்கும் சரி இல்லை இதுக்கும் சரி ஒரே ஈக்குவல் டு அந்த சைன் வந்துடுது உங்களுக்கு. ஸோ இது ரெண்டுமே பர்ஃபெக்ட்லி வேலிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம இது பார்க்கலாமே. Does it mean that branches can also be interchanged? Yes, when the node represents addition, it is possible. ஸோ ஆமாம் அடிஷன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இங்கே ப்ளஸ்ன்னு போட்டுட்டு நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றலாம். ஸோ இங்கே 3 + 4 இருக்குன்னா இதை மாற்றி கூட எழுதலாம். சப்போஸ் இதை 4 + 3 எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் 3 நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7, 8, 10 இருக்குன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு மாற்றலாம். இங்க 10 போடலாம், இங்க 8 போடலாம். இல்ல இதை தூக்கி இங்க போடலாம். இந்த 7 தூக்கி இங்க போட்டுட்டு இந்த 10 தூக்கி இங்க போட்டு இங்க 8 போடலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்க ஆர்டர் மாத்திக்கலாம். அடிஷன்ல அது பிரச்சனையே இல்லை. இட்ஸ் ஆல்சோ அசோசியேட்டிவ். ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும். அடிஷன் மல்டிபிளிகேஷன்ல பிரச்சனையே இல்லை. ஆர்டரை நீங்க எந்த மாதிரி வேணாலும் மாத்திக்கலாம். சப்ட்ராக்ஷன்லயும் டிவிஷன்லயும் அப்படி பண்ண முடியாது. ஸோ அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுவும் இங்க கொடுத்துருக்கேன் அதோட. பட் இட் இஸ் நாட் பாசிபிள் அந்த நோட் ரெப்ரசென்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ 10 - 5 இஸ் நாட் த சேம் அஸ் 5 - 10. ஏன்னா 10 - 5 5 வரும். 5 - 10 -5 வரும். ஸோ அதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ். புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதான். 10 - 5 5, 5 - 10 -5. உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் தெரிஞ்சதுன்னா இது புரியும். இல்லை சும்மா இது தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோ -5. ஸோ 5 இஸ் நாட் த சேம் அஸ் -5. அது தெரிஞ்சுக்கோங்க. தேர்ஃபோர் ஃப்ரம் தி ட்ரீ டயக்ராம் இதான் கொடுத்துருக்கோம். 8 + 2 into 10 - 5. The expression can be converted into either 10 - 5 into 8 + 2 or 8 + 2 into 10 - 5. ரெண்டும் ஒன்று தானே. ஸோ நீங்க வந்து இது நோடா இருக்கும்போது பிரச்சனையே இல்லை. இது ரெண்டுத்தையும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதையும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா சப்போஸ் இந்த நோடுக்கு இதுல மல்டிபிளிகேஷனுக்கு மேல டிவிஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீங்க பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்க மாத்த முடியாது. நோடையே மாத்த முடியாது. பாட்டம் மோஸ்ட் நோடெல்லாம் அப்படி மாத்த முடியாது. இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. மல்டிபிளிகேஷனும் அடிஷனும் மேல ரூட்ல கொடுத்திருந்தா மட்டும்தான் நீங்க இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் 11 முடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் 11 அவனே கொடுத்துட்டான் ஆன்சர். ஸோ பிரச்சனை இல்லை. 6 + 9 - 15. ஸோ 6 + 9 இஸ் நத்திங் பட் 15. 15 - 15 0 தான் வரும்.
ஸோ அதான் ஆன்சர். ஸோ நம்ம இந்த 12th கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னலாம் பார்த்துருக்கோம், இது முடிச்சிட்டோம். ஸோ பேசிக்காக கன்வர்ஷன் ஆஃப் ட்ரீ டயக்ராம்ஸ் இன்டு நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அதில் என்னென்ன நியூவான்சஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸாம்பிள் 10 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அப்புறம் எக்ஸாம்பிள் 9 முடிச்சிட்டோம். ஸோ எக்ஸாம்பிள் 9 முடிச்சிட்டோம், 10 முடிச்சிட்டோம், இந்த டாப்பிக்கும் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 12 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.